கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வேத வசனத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பின்பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்கள் உள்ளத்தை நிரப்புவாராக, உங்கள் இல்லத்தை நிரப்புவாராக, உங்களுடைய இருதயத்தை நிரப்புவாராக, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தை கர்த்தர் நிரப்புவாராக. ஆண்டவர் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பி இந்த ஜூன் மாதத்தில் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி அப்படிப்பட்ட வாக்குத்தத்த செய்தியோடு கூட நான் தொடர்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு உண்டாகிற நம்பிக்கை. தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லாவித சந்தோஷ சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகுமாம். நம்பிக்கை பெருகுகிறது மாத்திரமல்ல, அந்த தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அது விசுவாசமாய் மாறி அந்த விசுவாசத்தினாலே உங்களை கர்த்தர் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். உங்களை கர்த்தர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். இது வாக்குத்தத்தம். தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்துக்கு உரிய நிபந்தனை என்ன? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். அந்த நம்பிக்கை விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும். எனவே தேவ பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் சார்ந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நான் சொல்லட்டும், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லட்டும், இந்த மாதம் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய இல்லமும் உங்களுடைய இருதயமோ கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்பும். தேவ பிள்ளைகளை, உங்களை தேடி வருகிற நல்ல செய்தியினாலே உங்களுடைய இருதயம் உங்களுடைய உள்ளம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்பும். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தந்தருளுவாராக. உலக மனிதர்களை பார்க்கும்போது உலக மனிதர்கள் சொல்லுகிற காரியம், ஐயா என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்லி உலக மனிதர்கள் சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நபர்கள் யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்பீர்களே ஆனால், இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த போதே உலகத்துக்கு முதலாவது சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பே உலக மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 28வது அதிகாரம் 8வது வேதவசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாடு, மரணம், அடக்கம், உயிர்ப்பு இவைகளெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோமே. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் ஜீவனோடு கூட உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை கேட்டவுடனே அங்க இருக்கக்கூடிய மகதலேனா மரியாள் மற்ற மரியாள், அங்க இருக்கக்கூடிய இயேசுவை தேடி கடந்து போன அந்த பெண்மணிகள் எல்லோரும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வந்தார்களாம்?
மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே இயேசு பிறக்கும் போது அவனுடைய உள்ளத்துக்குள்ளே சந்தோஷம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய உள்ளத்துக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளினாலே வருகிற அந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை யார் யாரெல்லாம் தேடுகிறீர்களோ, கர்த்தரை யார் யாரெல்லாம் தேடுகிறீர்களோ, அன்றைக்கு சாஸ்திரிகள் இயேசுவை பிறப்பை காண வேண்டும் என்று சொல்லி தேடி வந்தார்கள். அவர்களை ஒரு நட்சத்திரம் வழி நடத்தினது. இயேசு கிறிஸ்துவை, கல்லறையில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை, மரித்த இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி கடந்து போனத மரியாளுக்கும் அந்த பெண்மணிகளுக்கும் ஆண்டவர் தேடி போன அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். சந்தோஷத்தோடு கூட அவர்கள் கடந்து போனார்கள் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியிலே சொன்னேன். எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 17வது வேதவசனத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி. காலையில கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும் போது உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கடந்து வரும். வேதத்தில் அநேகர் கர்த்தரை தேடினார்கள். சிலரை குறித்து நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, ஒரு பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாள். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரமும் 2வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னாள் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் வீட்டிலே மிகுந்த வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அவளுக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தம் அவள் வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய இன்னொரு சகோதரி அவளை நிந்தித்தாள், அவமதித்தாள் என்று சொல்லி எல்லாம் அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. ஆனால் அவள் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தாள் என்று சொன்னால், 113ஆம் சங்கீதம் 9வது வேதவசனத்தில் ஒரு வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார், அல்லேலூயா என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிறவர், சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட வீட்டிலே தங்க பண்ணுகிறவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை அவள் அறிந்தபடியினாலேதான் இந்த அன்னாள் செய்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. அவள் என்ன செய்தாளாம்? ஆலயத்துக்கு கடந்து போனாள். 10வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, ஆலயத்துக்கு கடந்து போய் அவள் மனம் கசந்து தேவ சமூகத்தில் அழுகிறாள். ஆண்டவரே, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும். தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை இந்த ஆண் பிள்ளையை வாழ்நாள் முழுவதும் அது உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து போய் பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணினாள். ஆண்டவரை தேடி போனாள், ஜெபம் பண்ணினாள், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெகு நேரம் அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். ஏதோ கடமைக்காக போய் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஆலயத்துக்கு போகணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அல்ல. தேவ பிள்ளையே, அவள் செய்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? வெகு நேரம் அந்த உள்ளத்துக்குள்ளே கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார் என்று உணர்கிற வரைக்கும், என்னை கர்த்தர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எனக்கு தந்து என் உள்ளத்தை நிரப்புவார் என்கிற அந்த நம்பிக்கை வருகிற வரைக்கும், விசுவாசம் வருகிற வரைக்கும் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். 13வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது அந்த 13வது வசனத்தில் சொல்லப்பட்டு வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில், இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் சொல்லி 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 இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் அந்த அன்புள்ள தகப்பன் இடத்துல சொல்லுகிறாள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட ஆலயத்துக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இந்த 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் சொல்லட்டும். அவள் என்ன செய்தாலாம்?
இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் ஆண்டவரிடத்துல ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணிட்டான். அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமா இல்லை, துக்கமுகமா இல்லை. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். இனி நான் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நான் கடந்து போவேன். ஏனென்றால் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என் இருதயத்தை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிற தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அவள் கடந்து போகிறாள். துக்கமுகமாய் இருக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, அதற்கு பிற்பாடு தேவ பிள்ளைகளே, அவள் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். 20வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு 27வது வசனத்தில் அவர் சொன்ன பொருத்தனையின்படியே அவள் போய் அந்த பிள்ளையை, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை இட்டார் என்று சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு கடந்து வருகிறாள். தேவ பிள்ளைகளே, நான் சொல்லட்டும், இந்த பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டாலே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதற்கு பிற்பாடு கர்த்தர் அந்த அன்னாளுக்கு 5 பிள்ளைகளை தந்தார். 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தை அவருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிற தேவன். எனவே இந்த காலை வேளையில் எந்த காரியம், என்ன ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காணொளி மூலமாக இணைந்து என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வெகு நாளாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லையே, எப்பொழுது பதில் வரும்? இந்த நன்மை எப்பொழுது எனக்கு கடந்து வரும்? இந்த பொருளாதார ஆசீர்வாத நன்மைகள் எப்பொழுது எனக்கு கடந்து வரும்? எனக்கு வர வேண்டிய பண வரவுகள் எப்பொழுது வரும்? அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து நிற்கிறீர்களோ, எப்பொழுது என்னுடைய சரீரத்தில் சுகம் பலம் வரும்? எத்தனை நாட்களுக்கு இந்த வியாதியோடு பலகீனத்தோடு நான் பாடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை தேடி என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணினவர் உங்களை எப்படியாய் நிரப்பி அருளுவார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய சமூகம், என் ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய கரம், இரட்சகருடைய கரம், என் மீட்பருடைய வல்லக்கரம் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும். என்னுடைய சரீரத்தில் ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பண நெருக்கடிகள் எல்லாம் மாறத்தக்கதாக எனக்காக ஒரு வழியை கர்த்தர் நீர் திறந்தரலோ ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் திருமணம் நடைபெறவில்லையே, திருமணத்துக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். அதே போல வேலைக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம், உம்முடைய திருக்கரம் இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தையும், உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்தையும், உம்முடைய பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையையும் கர்த்தர் நீர் நிரப்பி நடத்தி அருளுவீராக. ஆண்டவரே, கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியே எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் எல்லா விதமான சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக என்ற வாக்கின்படியே ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும், நன்மைகள் கடந்து வரட்டும், சுகம் கடந்து வரட்டும், பலன் கடந்து வரட்டும், ஜெபத்துக்கான பதில் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லோருடைய உள்ளமோ, எல்லோருடைய இருதயமோ இந்த ஜூன் மாதத்தில் நீர் கொடுக்கக்கூடிய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும்
நிரப்பப்பட்டு நடத்தப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.